மணத்தக்காளி கீரை கூட்டு. மண் சட்டியில் எப்படி ஈஸியாக கீரை கூட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சு இதை மண் சட்டியில் சேர்த்து கொதிக்க விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, கொஞ்சம் மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ இது கூட பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். பருப்பு பொங்கி வராமல் இருக்கும், நல்லா மலர்ந்து வேகும் பருப்பு. இப்போ ஒரு 3 நிமிஷம் பருப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வெந்துருச்சு. இது கூட ஒரு தக்காளி, நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விடணும். பருப்பு, வெங்காயம், தக்காளி நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சுத்தம் செஞ்சு அலசி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். நான் கட் பண்ணலை, நம்ம மத்து வச்சு கடைய போகிறோம், அதனால் நான் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கீரையும் பருப்பும் நல்லா கலந்து விடணும். ஒரு 3 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துடும். மணத்தக்காளி கீரை, முளைக்கீரை, பருப்பு கீரை இதெல்லாம் சட்டுன்னு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். கீரை போட்ட பிறகு தட்டு போட்டு மூட வேண்டாம். இந்த கீரை கொட்டை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெயில் கடுகு, மிளகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் 4-5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கீரையோடு சேர்த்து மத்து வச்சு நல்லா கலந்து விட்டால் சூப்பரான ஈஸியான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி.